வணக்கம் தாய்நாடு. சற்று நேரத்திற்கு முன்பு நேர்கள் பார்த்திருப்பீர்கள், நான் பாதணி இல்லாமல் ஒரு இடத்திலே நடந்து சென்று கொண்டிருந்தேன். பாதணி இல்லாமல் அந்த இடத்திலே நடக்கின்றேன் என்று சொன்னால் உங்களுக்கு விளங்கி இருக்கும் அது ஒரு வயல் நிலம் என்று சொல்லி. அந்த வகையில் நாங்கள் தற்பொழுது இணுவில் கிழக்கு பகுதியிலே அமைந்திருக்கின்ற ஒரு வயல் நிலத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். எங்கே பார்த்தாலும் வெங்காயம் பயிற்சியாகவே காணப்படுகின்றது. எனக்கு பின்னால் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், வாளிக்குள்ளே வெங்காயத்தை வைத்து விதைத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மண்ணை பொன்னாக்கும் விவசாய பெருங்குடி மகன் எனக்கு அருகிலே நின்று கொண்டிருக்கின்றார். இந்த விவசாயிடம் தற்பொழுது நாங்கள் உரையாடி பார்க்கலாம். ஐயா வணக்கம். அண்மைய காலங்களிலே தாய் நாட்டை பொறுத்தல அதிக அளவு மழை பெய்ததன் காரணமாக விவசாய நிலங்கள் எல்லாம் பாலடைந்தது. அந்த வகையில் உங்களுடைய விவசாய நிலங்களிலே இந்த மழை நேரத்தில் என்ன பயிர் நடப்பட்டிருந்தது? வெங்காயம் தான் நின்றது. வெங்காயம் அழிஞ்சு போட்டுது. அதிக மழை பெய்தால் வெங்காயம் எல்லாம் அழுகிவிடும், முழுத்திரும் அழிஞ்சிருக்கும். முழுக்க அழிஞ்சு போச்சு. இப்ப ரெண்டாம் தரம் திரும்ப நீங்கள் மீண்டும் அந்த முயற்சியை கைவிடாமல் இரண்டாம் தரம் நட்டு கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் இந்த நிலம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இங்கே நிறைய பெண்கள் வெங்காயம் நட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் என்ன உங்களுடைய உறவினர்களா? சொந்தக்காரர். அப்ப எல்லோரும் சேர்ந்து இந்த வயல் நிலத்தில் வெங்காயம் நட்டு கொண்டு நிற்கிறோம். சரி, ஒரு விவசாயி என்ற வகையில் வெங்காயத்தை நீங்கள் நடுகிறீர்கள். ஏன் வேறு பயிற்சிகள் மேற்கொள்ளலாம் தானே? அங்கால நிறைய நிலங்கள் எல்லாம் வெறுமையாக காணப்படுகின்றது. இனித்தான் நட போறோம். இனித்தான் செய்ய போறீங்க? போறோம். ஏன்னா மழை காரணத்தாலே ஒன்றும் செய்யலாம போச்சு. இந்த இடத்தில் இருக்கவே காலெல்லாம் இந்த வெப்பத்தில் காலெல்லாம் மிகவும் சுட்டு கொண்டிருக்கின்றது. இதையும் பொருட்படுத்தாமல் அந்த பெண்கள் எல்லோரும் சேர்ந்து வெங்காயத்தை விதைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதை விட கீழே பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், வெள்ளியிலான ஒரு பாத்திரம் ஒன்று காணப்படுகின்றது. இதற்குள் நீர் இருக்கின்றது. ஆனால் முன்னைய நாட்களிலே இப்படியான வெண்கல பாத்திரத்தை பார்த்தால் வெள்ளையரிசி சோறும் பச்சை மிளகாயும் ஊறுகாயும் இருக்கும். அந்த வடிவத்தை பார்க்கும் பொழுதே அதை உடனே சாப்பிடணும் போல ஆசையாக இருக்கும். அந்த வகையில் முன்னைய நாட்களிலே விவசாயம் செய்கின்ற மக்கள் மதிய நேர உணவிற்காக இப்படியான உணவை பயன்படுத்துவார்கள். இப்படியான ஒரு பாத்திரத்தை பார்த்தவுடன் எனக்கு அந்த ஞாபகம் வந்து விட்டது. ஆனால் தற்போதைய காலத்தில் விவசாயிகள் என்ன முறைகளை பயன்படுத்தி உணவுன்றார்களோ தெரியவில்லை. நவீன காலத்திற்கேற்ப அவர்களும் தங்களுடைய உணவு முறைகளை மாற்றினார்களோ என்பதும் தெரியவில்லை. இதை பார்க்கும் பொழுது எனக்கு அந்த நாள் விவசாயம் செய்கின்ற மக்கள் எப்படியான உணவு முறைகளை பயன்படுத்தினார்கள் என்பதுதான் ஞாபகம் வருகின்றது. பச்சை மிளகாய் எடுத்து ஒரு கடித்து அந்த உணவை சாப்பிட்டால் அந்த நேர பொழுதே மிகவும் இனிமையாக இருக்கும். கடும் மழை பெஞ்சா அழிவுதான். எதுவும் அளவுக்கு மீறினால் அமுதமும் அது நஞ்சாகி விடும் என்று சொல்லி குறிப்பிடுகிறீர்கள், அப்படித்தானே? அப்படிதான். அதுதான் பிரச்சனை. இந்த முறை ஒரு காலம் இல்லாத மழை 3 நாள் பெஞ்சு அழிச்சி போட்டுது நட்டவங்க. இப்போ ரெண்டாம் திரும்ப அந்த முயற்சியை விடாமல் நாங்கள் செய்து கொண்டு நிற்கிறோம்.
நட்டம் போனாலும் பரவாயில்லைன்ட்டு செய்கிறோம். எந்த துன்பம் வந்தாலும் உங்களுடைய தொழிலே வந்து விவசாயம் தான். அந்த வகையில் வந்து விதைந்த வெங்காயங்கள் அறுவடை காலம் கிட்டியவுடன் நீங்கள் எந்த சந்தைகளுக்கு உங்களுடைய ஏற்றுமதிகளை எல்லாம் கொடுப்பீர்கள்? எங்களுக்கு மருதனாமரம் இருக்குது, குழம்பு இருக்குது, கம்புள்ள இருக்குது. அப்படியான இடங்களுக்கு அனுப்பிவிட்டால் அப்படி வியாபாரி வருவினை எடுத்துக்கொண்டு போவினேன். மற்றபடி நாங்கள் அனுப்பலாம் கடைகளுக்கு. போய் உடனே பட்டியலோட வரலாம், காது உடனே. பட்டியல் சொன்னா என்ன? பட்டியலோட வருகிறேன்னு சொல்றீங்க? பட்டியல்னு சொன்னால் கடையில் எவ்வளோ வித்து இருக்குது, என்ன மாதிரி போக்கு செலவுகள் எல்லாம் கழிச்சு கொண்டு எங்களுக்கு லொட்டாக காய் தருவினேன். பார்த்தால் தெரியும், இயந்திரம் மூலம் நீர் இறைத்து இந்த ஐயா பாத்தி கட்டி கொண்டிருக்கின்றார். இந்த பாத்தியினூடாக நீர் சென்று அந்த வெங்காயம் நடுகின்ற இடங்களுக்கு எல்லாம் பறந்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது. அந்த இடத்துல அந்த ஐயா குறிப்பிட்டார், இவரை பார்த்து விவசாயத்திலே தேர்ச்சி பெற்ற உயர்ந்த மனிதன் அமைவர். என்ன காரணம்னு சொல்லி இவர்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்வோம். ஐயா வணக்கம். அவர் குறிப்பிடுகிறார், உங்களை விவசாயத்திலே தேர்ச்சி பெற்ற உயர்ந்த மனிதராம் நீங்கள். என்ன காரணம்? காரணம் என்னென்றா நான் பதிஞ்ச மனிதன்றதுக்காண்டி அவர் சொல்லுகிறார். விவசாய அனுபவங்கள் மூலம் உருவத்திலே பதிந்தவராக இருந்தாலும் உங்களுடைய திறமைகளை பார்க்கும்போது தெரிகின்றது செயற்பாடில் உயர்ந்தவர். செயல்பாடு நல்லா தான் நடக்கணும். செயல்பாடு நன்மை. இப்போ என்ன செஞ்சோன்றிருக்கிறீங்க? இயந்திரம் மூலம் தண்ணி வந்தோன்றிருக்குது. தண்ணீர் கட்டி கொண்டு நிற்கிறேன். வெங்காய நடக்கைக்கு தண்ணி கலக்கி கொண்டு நிற்கிறேன். முன்னைய காலங்களிலே வந்து யானைகளையும் மாடுகளையும் பயன்படுத்தி நீர் இறைத்தார்கள். இப்பொழுது வந்து இயந்திரம் மோகம் அதிகரித்ததன் காரணமாக நீங்கள் இயந்திரத்தை பயன்படுத்தி நீர் இறைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படித்தானே? காலத்தில் ஆக்கள் வட்டரப்பு புறாகு மாடுகள் இதுகளை கொண்டு எருமை மாடுகள் இதுகளை கொண்டு தான் தண்ணி எல்லாம். இப்போ இயந்திரம் மூலம் தோட்டங்களுக்கு கமங்களுக்கு நீர் பாய்ச்சல் நடக்கின்றது. ரெண்டதான் உண்டு. மழை வந்து இதுக்கும் என்ன மாதிரி மழை வந்து அழைச்சிட்டேன்டா எனக்கு கையை விட வேண்டிய. இனி இந்த இதில் முதல் இல்லைன்னா காசு இல்லாமல் போடும். அப்போ இதில் வந்தால் இது கிண்டைக்குள்ள நாங்கள் பயிட்டம் கொடியை போட்டு அடுத்த பயிரை செய்வோம். மற்ற அங்கால வண்டி எழுதுகள் இதில் வந்து எங்களுக்கு இந்த முறை பாரிய இழப்பை தந்துட்டு. எல்லாவற்றுக்கும் காரணம் வந்து மனிதனுடைய செயற்பாடுகள் தான். மனிதன் இயற்கைக்கு என்ன செய்கின்றானோ அதை தான் திருப்ப இயற்கை செய்யும். அப்படி தான் நடந்து கொண்டு வருகிறது. ஒரு காலத்திலும் இப்படி மழை பெய்ய இல்லை. சுறாமி அடித்தானாக்கா இல்லை வந்த வெஞ்சு அழுக்கி விட்டுட்டு போட்டுது. ஆன காரணத்தால் நாங்கள் பாதிக்கப்பட்டோம். சரியையா, இனியாவது நாங்கள் இயற்கைக்கு இடையூறு செய்யாமல் இயற்கைக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு தகுந்தால் போல் நாங்களும் வாழை பழகி கொண்டால் எங்களுடைய இழப்புகள் வந்து குறைவடையும் தானே. அதுக்கு அம்மா என்னென்னு கேட்டால் இப்போ நாங்கள் தொழிலை விட்டுட்டு இருக்கிறாள். அதை செய்து கொண்டிருந்தால் தான் எங்கள் இயற்கை இயங்கி கொண்டிருக்கும். சரியா, நன்றியா. இவ்வளவு நேரம் எங்களுடன் உரையாடியதற்காக ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு நன்றியா. அண்மைய காலத்திலே பெய்த அடைமழை காரணமாக விவசாய பெருங்குடி மக்கள் பட்ட துன்ப துயரங்களையும் அதைவிட இந்த இணுவில் கிழக்கு பகுதியிலே காணப்பட்ட சிறு பயிற்சியக நிலங்களை பற்றியும் நிச்சயம் அறிந்திருப்பீர்கள் நம்புகின்றோம். மீண்டும் இன்னும் ஒரு தாய்நாடு நிகழ்ச்சியிலே நேர்களை சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஒளிப்பதிவாளர் மதுசூதனன் ஷர்மி. நன்றி நேர்களே.
வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சிக்குள்ளே செல்வதற்கு முதல் இப்பொழுது நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்ளலாம். நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது வணக்கம் தாய்நாடு. எம்முடன் தொடர்ந்து இணைந்திருங்க. வணக்கம் தாய்நாடு. மாகாணம் கல்லடி பாலத்தை பற்றி அறிந்திருப்பீர்கள். அந்த பாலத்திற்கு எதிர்ப்பக்கமாக வந்து ஒரு பூங்கா கூட நிறுவியிருக்கிறார்கள். அந்த பூங்காக்கு உள்ளே வந்து இந்த நாச்சியார் உணவகம் என்று சொல்லப்படுகிற இந்த உணவகத்தை இந்த அம்மா நடத்தி வருகிறார். பல சாப்பாடு வகைகள் எல்லாம் செய்து வைத்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் மதிய உணவு போல இருக்கிறது. என்னென்ன சாப்பாடுகள் எல்லாம் செய்திருக்கிறீர்கள்? மீன்கறி மணி, மரக்கறி பாசல், மீன்கறி பாசல், கறியெல்லாம் வேறு வரையாக கட்டி செஞ்சுவார். ஒவ்வொரு நாளும் நிறைய மக்கள் வந்து வேண்டுவினமா இல்லாட்டி என்ன நாளில் கூடுதலான ஆக்கள் இருந்து வேண்டுவினம்? வெள்ளிக்கிழமையில் கூட போகும், மற்றபடி 10-15 போகும். பின்னுக்கு ஒரு சந்தை கூட போட்டிருக்கீங்கன்னா என்னென்ன நாள் அந்த சந்தை போடுறது எப்படி, அது என்னத்துக்காண்டி போட்டிருக்கு? அது என்னதுக்கான தெரியாமல் சனிக்கிழமை நடக்கு, ஒரு சனிக்கிழமை நடக்கு. இந்த சந்தைக்கு வாராக்களும் வந்து இங்கே சாப்பிட்டு போவினமே, மற்றது வெள்ளிக்கிழமையில் பூங்காக்கு வாராக்களும் வந்து சாப்பிட்டு போவினோம் இல்லையா? இப்போது நாங்கள் வந்து அந்த பின்பக்கமாக ஒரு சந்தை கூட இயங்குகிறது. அந்த சந்தைக்கு சென்று அங்கே காணப்படுகின்ற பலவேறுபட்ட விடயங்களை பார்ப்போம் பாருங்கள். வந்து கல்லடி வீதி என்று சொல்வதான் அழைக்கிறார்கள். இங்கே வந்து பிரதி சனிக்கிழமை தோறும் வந்து வீட்டிலே உற்பத்தி செய்யப்பட்ட பல பொருட்களை கொண்டு சந்தை மாதிரியான ஒரு அமைப்பை அமைத்து இங்கே விற்பனை செய்து வருகிறார்கள். மட்டக்களப்பினுடைய பல்வேறு பகுதிகளிலும் இந்த மக்கள் தங்களுடைய வீட்டு உற்பத்தி பொருட்களை இங்கே விற்பனை செய்கிறார்கள். எனக்கு அருகில் இருக்கின்ற இந்த அக்கா கூட மட்டக்களப்பிலே ஒரு பகுதியை சேர்ந்தவர் தான். நீங்கள் எந்த இடத்தை சேர்ந்த? நீங்கள் கிரான் பாரதி வீதி. நீங்கள் எல்லாருமே இந்த கிரானை சேர்ந்தவங்களா இல்லாட்டி எந்தெந்த இடத்தை சேர்ந்தவையல்? 10 பேர் வரோம் கிரான்லேருந்து. வேறு எந்தெந்த இடங்கள்லேருந்து வர வேறாக்கள்? இருந்து வராங்க, இங்கேருந்து வராங்க, கல்லடி, கொக்கடிச்சோலை, அப்படி நிறைய இடத்துல பங்களா வழி அப்படின்ட்டு 2-3 பேர் 4-5 பேருண்டு வராங்க. நீங்கள் விற்கிற இந்த மரக்கறி உற்பத்தி பொருட்களுக்கும் சந்தையில் விற்கிற உற்பத்தி பொருட்களுக்கும் வந்து என்ன வித்தியாசம்னு? மருந்தடியாமல் நாங்கள் அந்த செயற்கை முறையில் இயற்கை முறையான உரங்களை செய்கிற மருந்துகள், கூட்டு பசலைகள் அதுகளை கொண்டு தான் செய்கிறோம். என்னென்ன வகையான மரக்கறிகள் எல்லாம் கொண்டு வரணுங்க? என்னென்ன உற்பத்தி பொருட்கள் எல்லாம் கொண்டு வரணுங்க? பயத்தங்காய், வெண்டிக்காய், பூசணிக்காய், கத்தரிக்காய், கொச்சிக்காய், அரிசி, முட்டை, கருவாடு, தேன் எல்லாம் கொண்டு வரும். என்னென்ன விலைக்கு எல்லாம் விற்பனை செய்கிறீங்க நீங்கள்? மற்ற மரக்கறிகளை விட கொஞ்சம் கூடுதலான விலைக்கு தான் நாங்கள் கொடுப்போம். ஏன்னு சொன்னால் எங்களோட விளைச்சல் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அவங்களோட விட. இந்த ஒரு ஐடியாவை தந்தது உங்களுக்கு யார்? இந்த முயற்சியை யார் உங்களுக்கு உதவினது யாருன்னு சொல்லுங்கள். வேர்ல்ட் விஷன் நிறுவனம் தான் உதவினதா? எத்தனை காலமாக வந்து என்ன டைம் வருவீங்க இங்கே? அப்புறம் ஈவினிங் என்ன டைம் போவீங்க? நாங்கள் காலையில் 7 மணிக்கு வருவோம், 4 மணிக்கு விட்ட போவோம். முடிஞ்சு மார்க்கெட் முடிஞ்சு. நெல் எல்லாம் வந்து நீங்கள் உங்களோட வயல்லே எல்லாம் விதைச்சாறுவடை செய்கிறதா?
எங்களோட வயல்லையே நாங்கள் எங்களோட சாப்பாட்டுக்கு செய்கிற மாதிரி கொஞ்சம் கூடுதலாக செய்து நெல் குத்தி எடுத்து வந்து அரிசி வியாபாரம். நீங்கள் கொண்டு வந்த பொருள் எல்லாம் விற்பனை செய்துட்டீங்களா? இது என்ன கிழங்குன்னு சொல்கிறீங்களா? அரலோட் கிழங்குன்னு சொல்கிறோம். என்னத்துக்காக பயன்படுத்துகிறது இது? இது சின்ன ஆக்களுக்கு அவிச்சு கொடுக்குற அந்த நெஞ்சு வறுத்தக்கார ஆக்களுக்கும் கொடுக்கலாம். 1.5 வருஷமாக இந்த இடத்துல வியாபாரம் செய்யணும்னு சொல்கிறீங்க. மக்கள் அப்படி நிறைய பேர் வரணுமா? என்ன மாதிரி வியாபாரம் இல்லாமல் உங்களுக்கு இடம்பெறுது? மக்கள் நல்ல நிறைய வராங்க. இதை அறிஞ்சவங்க இப்போ மருந்தடியாத சாமான் கொண்டு விற்கிறோம்னு சொல்லி அறிஞ்சவங்க நிறைய வந்து இங்கே செய்கிறாங்க. வியாபாரம் நல்லா போகுது. மட்டக்களப்பிலே உள்ள பல்வேறு கிராமங்களில் வாழுகின்ற மக்களை ஒன்றிணைத்து கிராமப்புறங்களில் வாழுகின்ற மக்களை நகரங்களுக்கு கொண்டு வந்து ஒரு பாலம் மாதிரியான அமைப்பை அமைக்கிறார்கள். இதை வந்து பால சந்தை என்று சொல்லி கூட அழைக்கலாம். என்னவென்று சொன்னால் இரு இடங்களை ஒன்றிணைப்பதற்குரிய பாலமாக இந்த இடம் காணப்படுகிறது. இப்படி இவர்கள் தங்களுடைய வீடுகளிலே செய்யப்பட்ட உற்பத்தி பொருட்களை கொண்டு வந்து இங்கே விற்பனை செய்கிறார்கள். இதன் மூலம் இவர்கள் வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ளவும் இன்னும் பல்வேறு வகையான செயற்பாடுகளை மேற்கொள்ளவும் வந்து இந்த வேர்ல்ட் விஷன் நிறுவனம் இவர்களுக்கு உதவி செய்கிறது. அதைவிட இந்த இடத்துல பார்த்தா தெரியும், பப்பாப்பழம் வைத்திருக்கிறார்கள், இங்காலே தேன் வைத்திருக்கிறார்கள், இழுப்பு எண்ணெய், மிளகாய், கருவாடு போன்ற பல்வேறு பொருட்களை இந்த இடத்துல விற்பனை செய்கிறார்கள். பகுதியிலே வந்து பல்வேறு வகையான பொருட்களை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக உளுந்துமா, கடலைமா, இன்னும் பல்வேறு மா வகைகளையும் இந்த இடத்துல பார்த்தா தெரியும். கீரை வகை வைத்திருக்கிறார்கள். இங்கே கருவாடு, மீன் வகைகள் வைத்திருக்கிறார்கள். இந்த கீரையை வந்து வெள்ளைக்கீரை என்று சொல்லி அழைப்பார்கள். இந்த மா இருக்கிறது என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தேன். அந்த வகையிலே அந்த மாவை வந்து சுண்டு அளவிலே விற்பார்கள். என்று சொன்னால் கிலோ அளவிலே விற்பது வந்து அவர்களுக்கு தங்களுடைய வியாபாரத்துக்கு தடையாக இருப்பதன் காரணமாக சுண்டு அளவிலே விற்பனை செய்கிறார்கள். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம் நேயர்களே. ஒளிப்பதிவாளர் புவியுடன் உங்கள் விஷானி. வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும்
வேர் இங்கேதான்.